மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, மாணவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? என்ன விவரம்? கார்த்திகா, அது மதுரை தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்டில் 3ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய மாணவர்கள் கடந்த 3 நாட்களாக பள்ளி வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வகுப்பறை இருக்கக்கூடிய வருகை பதிவேடு காணாமல் போனதாக கூறி தற்பொழுது மாணவர்கள் யாருமே வகுப்பறைக்குள் அனுமதிக்க மறுத்து தற்பொழுது இந்த மாணவர்கள் அந்த கல்லூரிய வாயிலில் அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கல்லூரி முதல்வர் பலமுறை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் அதுக்கு செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற சூழலில் என்ன பிரச்சனை என்பதை குறித்து மாணவர்களிடமே கேட்கலாம். இப்ப வருகை பதிவேடு கனவா பிரச்சனை சொல்றாங்க, அதுக்கும் உங்களை வகுப்புக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப வருகை பதிவேடு ஆசிரியர் பொறுப்பு தான். அது காணவில்லை என்று மாணவர்கள் எல்லாத்தையும் 1500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க, 1500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. அப்படி கட்டலைன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுத மாட்டேன், ஆர்சி ஆர்எஸ்சி இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் போட விட மாட்டேன், யாருமே வகுப்பறைக்கு வரக்கூடாது என்று பல குற்றச்சாட்டுகளை எங்களை மீது இட்டு பல விதிமுறைகளை இட்டும் எங்கள் ஒரு மாணவரிடம் மிக குறைவாக பேசியுள்ளார். இது டாக்டர் வி ரெஜினா தேவி அவர்கள், துறை தலைவர் அவர்கள் எங்கள் மீது மிக குற்றச்சாட்டுகளை இட்டுள்ளார். இதனால் மாணவர்கள் அதிக பாதிப்படைந்துள்ளார்கள். இதனால் 3 நாளாக வகுப்பறைக்கு செல்லவில்லை, எங்களை வெளியேற்றியுள்ளார்கள். இது சம்பந்தமா கல்லூரி முதலுடன் கேட்கும் பொழுது மாணவர்கள் அமைதியாக முறையில் எழுத்துப்பூர்வமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கும் பட்சத்தில் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விஷயத்தில் முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.